வெல்கம் டு நேஷனல் டிரைவிங் இன்ஸ்டிடியூட். நேஷனல் டிரைவிங் இன்ஸ்டியூட் எல்லாருக்கும் ஸ்வாகதம், வணக்கம். டிஎன்எஸ்டிசி தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்லேக்கு ஆள் எடுக்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும். நான் இதுவாக தமிழ் பேசுகிறது இது முக்கியமாக தமிழ்நாடு மக்களுக்காகத்தான் நான் இது பேசிக்கிட்டு இருக்குது. அதுக்காக ட்ரைனிங் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. 2 டைப்பு வண்டி என்கிட்ட இருக்குது. ஒன்று இந்த ஃபுல் லெங்க்த்தாக வண்டி, ஃபுல் சைஸ். சிலவங்களுக்கு ஃபுல் லெங்க்த்தாக சொன்னால் தெரியும், சிலருக்கு ஃபுல் சைஸ் சொன்னால் தெரியும், சிலருக்கு அந்த 50 சீட்டு வண்டி சொன்னால் தெரியும், சிலருக்கு 11 மீட்டர் சொன்னால் தெரியும். அப்படியெல்லாம் இருக்குது. அதனால தான் நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வண்டி வச்சுருக்கு. அந்த வண்டி தான் இந்த வண்டி. இது அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் கரெக்டாக ஒழுங்காக ரெடி பண்ணுறதுக்காக இந்த வண்டி வச்சு இந்த வண்டியில் செட் பண்ணிட்டு தான் அந்த பெரிய வண்டி கொடுப்பாரு. ஆனால் ரிவர்ஸ் பார்க்கிங்கில் சின்ன வண்டி போட்டு எடுத்து அந்த ட்ராக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பெரிய வண்டி போகிறோம். இது பார்த்தீங்களா, இப்போ வண்டி அங்கே போய் அங்கே ரிவர்ஸ் வருது. ஆனால் இங்கே கோணு போட்டிருக்கு, அந்த சைடும் கோணு போட்டிருக்கு. இந்த கோணு ஒரு பஸ்ஸு, அந்த கோணுக்கு ஒரு பஸ்ஸு. நடுக்கில் அந்த வண்டி ரிவர்ஸு திருப்புற மாதிரி இல்லாத ட்ராக்கில் போடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ரெடி பண்ணியிருக்கீங்க. அங்கே அதுக்கப்புறம் அங்கேருந்து திருப்பி இது முன்னாடி போய் உங்களோட ரைட் சைடு ரிவர்ஸ் வைக்கிற மாதிரி அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது. இன்னும் அங்கேருந்து வண்டி திரும்பி இந்த பக்கம் வரும்போது இது லெஃப்ட் சைடு ரிவர்ஸ் வைக்கிற மாதிரி. இப்போ அப்படி தான் சுற்றிக்கிட்டு வருது வண்டி. அப்போ இங்கே கிளாஸு கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அது டேட் எடுத்துகிட்டு தான் வரணும். இப்போ ஆல்ரெடி லாஸ்ட் வீக்லலாம் இதோட கிளாஸு நிறைய நடந்துகிட்டு இருந்தது. இப்போ இன்றைக்கி இப்போ சிஐஎஸ்எஃப் அதோட ட்ரைனிங் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இவர் தமிழ்நாடுலேருந்து வந்தது, திருப்பூர் என்னமோ சொன்னேன். இப்போ அவங்க கண்டிப்பாக வேணும், எனக்கு திங்கக்கிழமை கிளாஸ் உண்டு, எனக்கு நீங்கள் கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படி இவர் வந்தது. இப்போ அவருக்கு என்னமோ அவருக்கு தேவை, அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ இங்கே பண்ணுறது கிரவுண்டில் ரிவர்ஸ் பார்க்கிங் ஒரு 2-3 கீர் வரைக்கும் மட்டும்தான் இங்கே ஓட்ட முடியும். அதுக்கு மேலே ஓட்ட முடியாது. அது முடிச்சு பாருங்க, அப்படியே இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இப்படி ஏறி ஃப்ரெண்டு போய் 2 பஸ்ஸுக்கு இடையில எப்படி வண்டி போடும் அந்த ப்ராக்டிஸ் தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வெளியில் போய் ரோட்டில் போயிட்டு எல்லா கீரும் மாற்றி ஓட்டும்போது மெயினாகிட்டு வண்டி எடுக்கும்போதும் நிறுத்தும் போதும் ஹேண்ட் சிக்னலு, பின்ன எலக்ட்ரிக் சிக்னலு எப்படி போகிறது, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதெல்லாம் நான் சொல்லி கொடுக்குறது, அதெல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுக்குறது. ரெண்டாவது ஃபஸ்ட்டு கீரு, செகண்ட் கீரு, தேர்டு கீர்லெல்லாம் எவ்வளவு ஆக்சிலேட்டர் கொடுக்கணும், ஆனால் 4th கீருக்கு மேலே எப்படி கொடுக்கணும், ஒரு வண்டி மைலேஜ் கிடைக்கிறதுக்காக என்னெல்லாமல் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் சொல்லி கொடுத்து தான் அவங்க பழக்கிட்டு இருக்குது. அப்போது இங்கே வாங்க, இவர் திருப்பூரை என்னமோ இடம் சொன்னது, அங்கேருந்து வந்தது. அவர்கிட்ட நான் கேட்குறேன், அவருக்கு என்ன பதில் சொல்லு நீங்கள் பாட்டுவோம். சரி, நீங்கள் எங்கேருந்து வந்ததுங்க? திருப்பூர்லேருந்து வந்தது. அப்போ எப்படி உங்களுக்கு என்னோட டிரைவிங் ஸ்கூலை பற்றி தெரிஞ்சது? இங்கே ஃப்ரெண்டு மூலியமாக வந்தேன். அவர் இங்கே இங்கே போன சாட்டர்டே வந்திருந்தாரு. வந்துட்டு டெஸ்ட் முடிச்சுட்டு வந்தார். இந்த மாதிரி கிரவுண்ட்லேயே இது பண்ணுறதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு, வெளியே போனால் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொன்னாங்க. சரி, அந்த அமௌண்ட்டுக்கு இப்போ உங்கள் கிளாஸ் முடிஞ்சது எனக்கு கிளாஸு முடிஞ்சது கிளாஸ் முடிஞ்சதுங்க. பட் ஆனால் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது ஃபுல்லாக. வெளியே ஒன்று சொன்னாங்க, ஆனால் இங்கே உண்மையிலேயே வேறு லெவலாக சேட்டா நல்லா ட்ரைனிங் பண்ணி கொடுக்குறாங்க. சேட்டா வெளியில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ கிலோமீட்டர் பார்த்து நோட் பண்ணி இது பண்ணுவாங்க அப்படின்னாங்க. ஆனால் 100% அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. ஒரு காரியம் யோசிக்குங்க, கிலோமீட்டரும் ஹவர்ஸும் தான் நான் சொல்கிறது. ஆனால் என்ன நம்பி இங்கே நம்ம பழகும்போது கரெக்டாக இருந்தால் அதுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணி கொடுப்பாரு. இங்கே கண்ணா பின்னா பேசி அப்படி இப்படி நல்லா சொல்லியிருக்கப்போ தான் சரி நீங்கள் என்ன இந்த கிலோமீட்டர் சொல்லி தானே வந்தேன், இந்த ஹவர்ஸ் சொல்லி தானே அதுக்கு முடிச்சுட்டு போங்க சொல்லு. இவங்க சொல்ல இவங்க வந்தப்போ இவங்களுக்கு எப்படி ஆனாலும் வேலை கிடச்சிதாங்கன்னா அதுக்கு ஏதாவது பண்ண நீங்கள் அமௌண்ட்டை பற்றி பிரச்சனை இல்லை சொன்னது. அப்போ நான் அமௌண்ட்டு ஏற்றாமல் அந்த அமௌண்ட்டிலே நிப்பாட்டி இந்த அமௌண்ட்டே வச்சு கொஞ்சம் அதிகமாக கரெக்டாக பண்ணிட்டேன். அது அதிகமாக இல்லை, இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தீர்க்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் அதிகம் போக வேண்டி வந்தது. கிலோமீட்டர் இவங்களை பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்காக கிலோமீட்டர் அதிகம் போகப்படுவது, அதுக்கு நம்ம அதிகம் காசு கேட்கறது சரியாയിട്ടുള്ള ஒரு இல்லை. அதனால நான் அது கேட்கல, அதுதான் நடந்தது. பின்ன இங்கே கிரவுண்டில் சின்ன வண்டி போட்டு செட்டாக்கி பின்ன பெரிய வண்டி கூட செட்டாக்கி கொடுக்க வேண்டியது என்னோட ஆவசியம் மட்டுமில்லை. இவங்களுக்கு கரெக்டாக பண்ணி கொடுத்து இவங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சா தான் எனக்கு மதிப்பு இருக்கும். அந்த ரிசல்ட் இருந்தால் தான் இனி ஒருத்தர் என்ன தேடி வரும். அப்படியெல்லாம் ஒரு பிளானிங் எனக்கு இருக்குது.
அப்போ நீங்கள் திடீர்னு இப்போ தான் போகணும்னு சொல்லி வரும்போது தான் எனக்கு எல்லாமே இது இப்போ என்னோட இஷ்டத்துக்காக ஒரு டைம் கிடச்சது சொல்லி கொடுக்குறதுக்கு ஆயிருந்தானே. அப்போ நீங்கள் ரோடு கொடுத்ததில் எப்படி இருந்தது இது பக்கமாக? ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு நிறையா மிஸ்டேக் பண்ணேன். ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக இந்தந்த மாதிரி பண்ணணும், ஃபஸ்ட் கீர் இப்படி போடணும், செகண்ட் கீர் இப்படி போட்டு இவ்வளோ ரேஸ் பண்ணணும். நான் நிறைய மிஸ்டேக் பண்ணேன். அவர் ரொம்ப என்ன சொல்கிறது, பொறுமையாகவும் இந்தந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி ஒரு கோவப்படாமல் கரெக்டாக இந்தந்த மாதிரி பண்ணேன்னா இந்தந்த மாதிரி நுணுக்கத்தை கற்றுக்கிட்டு. தப்பு வந்தால் கோவப்படுவேன். ஒரு வாட்டி சொன்னேன், 2 வாட்டி மறுபடியும் சொன்னால் எனக்கு கோவம் வரும். பின்ன என்கிட்ட அப்படி இப்படி நல்லா பேசினாலும் கோவம் வரும். இல்லை இவர் கரெக்டாக நம்ம சொல்லி கொடுக்க ஒழுங்காக பண்ணிட்டு போனோன்னே இன்றைக்கி கோவம் ஒன்றும் வரல. கோவப்பட்டுட்டு என்ன காரியம்? கோவப்படுறதல்ல, அந்த உங்களுக்கு வர்ற மிஸ்டேக்கு கரெக்டு பண்ணி கொடுக்குறதுக்காக கொஞ்சம் ரிஸ்க் எடுக்குது. அப்போ சில டைமில் ப்ரெஷர், ஏன்டா நான் எவ்வளோ வாட்டி சொன்னேன் நீ இப்படி பண்ணுறது, நீ எந்திரி வண்டி எழும்பிச்சு நான் வச்சு காமிச்சு கொடுத்து. இப்போ இன்றைக்கி இவருக்கு இருந்தது, இவங்க வண்டி எடுக்கும்போது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட்லாம் இவருக்கு ரொம்ப ரைஸ் பண்ணி டக்கு போட்டு போகிறேன். நான் அப்படி போட்டு போகலாம், ஆனால் ஃபியூவல் கன்சம்ஷன் நமக்கு கிடைக்காது. ஃபியூவல் அதிகமாக தான் செலவாகும். அங்கே நிப்பாட்டி பின்ன மறுபடியும் நான் காமிச்சு கொடுத்து இவர் ஓட்டுனா மறுபடியும் தப்பு வந்து மறுபடியும் நிப்பாட்டி மீண்டும் நான் ஓட்டி காமிச்சு கொடுத்து அப்படி தான் செட் பண்ணிட்டு. அது இந்த ரோட் டெஸ்ட் நீங்கள் திருப்தியா? ரொம்ப திருப்தி சேட்டா. அங்கே திருப்பூர்லேருந்து ஆனால் பட் என்ன அங்கே திருப்பூர்லேயே இருக்குது. ஆனால் நான் இவ்வளோ தூரம் நம்பி வந்தேன், எப்படி இருக்கும் என்னன்னு சொல்லி கொஞ்சம் யோசனையாக தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுலேருந்து இந்த டைம் மட்டும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. 6:30 வந்தேன். டைம் 9:41 ஆச்சு. இன்னும் ஓட்டிகிட்டு தான் இருக்கேன் வண்டி. இப்போதான் அவங்க முன்னாடி தான் இறங்கி வரேன். இன்ன வரைக்கும் ஓட்டிகிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் உண்மையிலே அதுக்காடி நாங்கள் டிஃபன் சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்தாச்சு, டீ குடிக்கிறதுக்காக டைம் அந்த டைம் எடுத்தாச்சு. ஆனாலும் பரவாயில்ல. ஆனால் இவருக்கு என்னமோ சொன்னால் அதுக்கு கொஞ்சம் அதிகம் தான் வந்திருக்கு. ஆனால் ஒரு காரியம் உண்மை, நீங்கள் சொன்னதில் கீழே நான் பண்ணால் அதுக்கு மேலே தான் பண்ணும். பின்ன கரெக்டாக டைம் பிடிச்சி கரெக்டு சொன்னால் அது மாதிரி அந்த டைமில் கட் பண்ணணும். இந்த டாப்பில் நீங்கள் யோசித்து வந்தோம், அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணி கொடுப்பேன். இங்கே வந்துட்டு ஆனால் இப்போ அவன் 10 நிமிஷம் ஆச்சு, நான் 10 நிமிஷம் ஆகலை, அவனுக்கு 1/2 மணி நேரம் கொடுத்து எனக்கு 20 நிமிஷம், இப்படியெல்லாம் பேசுனா எனக்கு கோபப்படுறேன். ஏன்னா நானே பண்ணி கொடுக்குறதுண்டு. 20 நிமிஷத்துக்கு நிப்பாட்டுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். அது தெரியாமல் இப்படி போய் எனக்கு ஏறின உடனே டைம் பார்த்து ஏறும், கிலோமீட்டர் நோட் பண்ணிடும். அந்த மாதிரியே பசங்களெல்லாம் இருந்தது. அப்போல்லாம் நமக்கு கொஞ்சம் சரிப்பட்டு வராது. அவன் இப்போ நான் தப்புங்க, நான் என்னமோ தப்பா பொய்யா சும்மா பேருக்கு சொல்லி பேர் அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான். என்னோட தமிழ் அவ்வளோ சரியில்லை, நீங்கள் புரிஞ்சதுக்காக ட்ரை பண்ணுங்க, அவ்வளோதான். அப்போ இப்படி இங்கே ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கு. இப்போ அது முடிஞ்சு இப்போ சின்ன வண்டியில் போட்டேன், அது பெரிய வண்டி போட்டு இப்போ கிட்டத்தட்ட வேறு ட்ரைனிங் முடிஞ்சது, போக போகிற டைமு. அப்போ நான் இவர்கிட்ட சொன்னேன், நான் இப்போ ஒரு வீடியோ எடுக்க போகிறேன், நீங்கள் பேசுறதுக்கு ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் இருக்குது. எனக்கு ஒரு கஷ்டம் இல்லை சேட்டா, நீங்கள் இது மாதிரி சொல்லி கொடுக்குற ஆளுகள் தான் தேவை. என்ன மாதிரி வேலைக்காக அலைஞ்சிக்கிட்டு ஆளுகளுக்கு உங்களை மாதிரி ஆளுகளுக்கு தேவை. ஆனால் கரெக்டாக இங்கே இருக்க அங்கே இருக்க யாருமே சொல்ல மாட்டேங்கிறது. அப்போ இது ஒரு சான்ஸ். நான் உங்களை கரெக்டாக நான் என்ன நடந்தது அது சொல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் நிப்பாட்டி கூப்பிடுவேன், நீங்கள் இறங்கி வா சொல்லிட்டு அவர் கரெக்டாக அந்த டைமில் வந்து அப்புறம் நிப்பாட்டிட்டு அவர் இறங்கி வந்து அவருக்கு பேசுகிறது இருந்துருந்தா அது பேச சொல்லியிருக்கு. அப்போ உங்களுக்கு தேவைப்படுறதா நீங்கள் வாங்க. என்னோடய அட்ரஸ் இது, இங்கே வாங்க. நேஷனல் டிரைவிங் இன்ஸ்டிடியூட், டிரைவர் ட்ரைனிங் சென்டர், கவர்மெண்ட் அப்ரூவ்டு, பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட், சித்தூர் தாலுகா. ஃபோன் நம்பரும் போட்டிருக்கு. இது என்னோட நம்பர் 9895698369. இந்த நம்பர் போட்டால் நாங்கள் எடுப்பார். உங்களுக்கு தேவைப்பட்டவங்க சொல்லுங்கள். எனக்கு ஒரு நாளைக்கு 4 ஆள், அதுக்கு மேலே எனக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியாது. அது நான் இப்படியே சொல்கிறேன். நாங்கள் 10 ஆள் வர்றேன், 15 ஆள் வர்றேன் நடக்காது. இது மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்து நான் 3 ஆள் 4 ஆளுக்கு மேலே போகக்கூடாது. 4 ஆளுக்கு ஒரு ஆளான என்ன பண்ணி கொடுக்க, 2 ஆள் பண்ணி கூட, 3 ஆளான பண்ணி கூட, 4 ஆளுக்கு மேலே எடுக்காது. எடுத்து பண்ணுனா அங்கே ஒரு டேலி நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. நான் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டு காரியம் இல்லை, முக்கியம் இல்லை. நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆகிறது கூட எனக்கு முக்கியம். அதனால் எந்த தேவைப்பட்டிருந்தால் நீங்கள் என்னை கூப்பிடுங்க. அப்போ இனி நேரடியாக பார்க்குற வரைக்கும் வணக்கம், நன்றி, குட் பை.